அடுத்து மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி காரசாரமான மஷ்ரூம் சுக்கா செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்த டேஸ்ட்டை நான் சொல்ல மாட்டேங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு இடிக்கிறக்கல்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போனோன்னே 1 தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் போனோன்னா நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தலை தூவி சுட சுட வெரைட்டி ரைஸ் ரச சாதத்துக்கெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா அடடடடா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.